तेजस्वितुं ओजस्वितुं तेजस्वितुं प्रचण्ड महाशक्ति होतुं प्रचण्ड महाशक्ति होतुं अनुशासन की महाक्रांति होतुं अनुशासन की महाक्रांति होतुं महाक्रांति होतुं महाक्रांति होतुं ओजस्वितुं तेजस्वितुं ओजस्वितुं तेजस्वितुं प्रचण्ड महाशक्ति होतुं प्रचण्ड महाशक्ति होतुं ஓம் சாந்தி. டிசம்பர் 1997 ஒரு கதை நான் கேட்டிருந்தேன். எம்பிபிஎஸ் படிக்கிறப்ப. எப்ப நான் எங்க படிச்சுட்டு இருந்தேனோ அங்க அல்கா ஸ்ரீஜி வந்திருந்தாங்க. அவங்கள விதர்பத்தின் மீரா அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. அந்த நேரத்துல அவங்களுடைய ராம கதை இருந்தது. அந்த ராம கதையில அவங்க ஒரு கதை சொல்லியிருந்தாங்க. நாங்க ரூம்க்கு வந்தோம் 98. பிறகு அப்புறமா இதை எழுதியிருந்தேன். அந்த கதைய ஒரு கவிதையினுடைய ரூபத்துல he fell in love with a war. அவர் ஒரு வைஷ்யாவனுடைய அன்புல மாட்டிக்கிட்டார். ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் போக ஆரம்பிச்சார். அவங்க திரும்ப திரும்ப கவர்ச்சிக்க ஆரம்பிச்சாங்க. அவருடைய அன்புல அனைத்து ஞானம், அனைத்து புத்தி எல்லாமே அவன் இழந்து விட்டான். அவருடைய அந்த வைஷ்யனுடைய ரூபம் அவ்வளோ கவர்ச்சிக்கப்பட்டான். மற்றும் அவன் அனைத்தையுமே இழக்க ஆரம்பித்தான். அவனுடைய ஆசைகள் ஒருபோதும் குறையவில்லை. அந்த வைஷ்யாவனுடைய ஆசைகள் குறையவில்லை. ஒரே பையனா இருந்தார். சகோதரனும் கிடையாது, அப்பாவும் கிடையாது அவனுக்கு புரிய வைக்கிறதுக்கு. அவருடைய புத்தி கீழானதாக ஆகிவிட்டது. அவருடைய அவர் ஒரு நாள் அவர் வைஷ்யான்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. நீ உன்னுடைய அம்மாவனுடைய தலையை வெட்டிட்டு வா அப்படின்னு. உடனே அவனும் போக ஆரம்பிச்சான். அவன் போயிட்டு அங்க ஒரு உணர்வை எடுத்துக்கிட்டு அவன் நேரா வீட்டுக்கு போனா அவனுடைய அம்மாவனுடைய தலையை வெட்டி அந்த அந்த தலையை எடுத்துட்டு கையில வச்சுக்கிட்டு அவன் ரிட்டன் அந்த கையை தூக்கிட்டு ரிட்டன் திரும்பி அந்த வைஷ்யாவை நோக்கி நடக்க ஆரம்பிச்சான். அந்த டைம்ல அவன் ஏதோ ஒண்ணு இடிபட்டு அவன் கீழே விழுந்துட்டான். அந்த வைஷ்யா ஒரு நாள் சொன்னாங்க, டெய்லி ஏதோ ஒண்ணு இல்லாம ஒண்ணு கேட்க ஆரம்பிச்சாங்க. ஒரு நாளைக்கு சொன்னாங்க தன்னுடைய அம்மாவனுடைய தலையை வெட்டி கொண்டு வா அப்படின்னு. அவனும் போனான், அருவா எடுத்தான், தன்னுடைய அம்மாவனுடைய கழுத்தை வெட்டிட்டான், கைய புடிச்சிட்டு தலையை புடிச்சிட்டு போக ஆரம்பிச்சான். திடீர்னு அவனுக்கு ஏதோ ஒரு இடத்துல அடிபட்டதான், அவன் கீழே விழுந்தான். கையில அந்த அம்மாவுடைய தாய் இருந்தது, தாயினுடைய தலை இருந்தது, அதுவும் கீழே விழுந்துருச்சு. அப்ப அவனுக்கு ஒரு சவுண்டு கேட்டது, தயவு செஞ்சு கவனமா பாத்துக்கோ அப்படின்னு. அவன் இங்க அங்க சுத்தி பாக்குறான், எதுவுமே அவனுக்கு தெரியல. திரும்ப திரும்ப பாக்குறார். ஆனா அந்த எண்ணம், அந்த ஒரு சவுண்டு வேற எங்கேயோ தூரத்துல இருந்தெல்லாம் கிடையாது. அந்த அம்மாவனுடைய தலை வச்சிருந்தாலே அதுல இருந்துதான் அந்த சவுண்டு வந்தது. அந்த சவுண்ட் எங்கிருந்து வந்தது? அந்த அம்மா கிட்ட இருந்துதான் இருந்தது. அந்த அம்மா தான் சொல்லிட்டு இருந்தாங்க, குழந்தை கொஞ்சம் கவனமா பார்த்து நட அப்படின்னு. அப்ப இது நான் அந்த டைம்ல இந்த ஒரு ராம கதையில என்ன கேட்டேனோ அதை நான் இங்கிலீஷ்ல ஒரு போயமா இதை எழுதியிருந்தேன் அந்த கதைய. ஸோ விதவிதமான மெத்தட்ல இதே கதைகள் தான், இதே கதை சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இன்னைக்கு அவ்வியக்தவாணியில பாபா என்ன சொல்லியிருக்கார்? நீங்க என்ன ஆகணும்? எந்த அம்மா ஆகணும்? சக்திமா ஆகணும். எந்த அம்மா? எல்லைக்கு அப்பாற்பட்ட தாய். எந்த தாய்? ஜகத்துக்கு தாய்.
நீங்கள் ஜெகத்துக்கே தாயாக இருக்கக்கூடியவர்கள். ஜெகத் மாதாவா இருக்கீங்க, ஆன்மீக தாயாக இருக்கீங்க, ஸ்பிரிச்சுவல் மதரா இருக்கீங்க, அலௌகிக்க தாயா இருக்கீங்க. அம்மா என்ன பண்றாங்க? பாலனை பண்றாங்க. அம்மாவனுடைய கடமைகள் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அவங்க எல்லாரையுமே அரவணைச்சுக்கிறாங்க. ஒரு பையன் நல்லா இருக்காரு, ஒரு பையன் நல்லா இல்லை, இவங்கள ஏத்துக்கிட்டாங்க, அவங்கள ஏத்துக்கிட்டாங்க, இவங்கள ஏத்துக்கல, அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாரையுமே ஏத்துக்கிறாங்க. சோ நீங்கள் தாயாக ஆக வேண்டும். ஆனால் அந்த மாதிரி அம்மா கிடையாது. உடல் மூலமா உடலுக்கு ஜென்மம் கொடுக்கறது இது சாதாரணமான வேலை. ஷரீர் மூலமாக ஷரீரத்துக்கு ஜென்மம் கொடுக்கறது இது ஷரீரத்தினுடைய அம்மா. இங்க அம்மா கிடையாது, தாய் கிடையாது. தாய்மையை வெளிக்கொணரணும். அம்மா தாயாகிறது ஈஸி. ஆனா தாய்மை உணர்வு, தாய்மைங்கிறது அந்த ஸ்துதியினுடைய ஒரு பெயர். அது யாரோ ஒரு ஆளுனுடைய பெயர் கிடையாது. குமார் கூட அம்மா தான். தாய்மார்கள் தாயாகிறது ரொம்ப ஈஸி. சகோதரர்கள் தாயாகிறது கூட ஈஸி தான். குமாரிகள் தாயாகிறது கூட ரொம்ப ஈஸி தான். ஆனால் குமாரர்கள், அப்ப குமாரர்களுடைய ஸ்வமானம் என்ன? நான் தாய். நீங்கள் ஜெகத் மாதாவீர்கள். இந்த ஜெகத்துக்கே தாயாவீர்கள். முழு உலகத்துக்கே தாயா இருக்கீங்க. நீங்கள் உலகத்தினுடைய பாலனை செய்யணும். அதனால உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் முடியாது அப்படின்னு காரியம் கிடையாது. யார் எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி. நாங்க பாக்குறோம் ஹாஸ்பிட்டல்ல தாய்மார்கள் வராங்க, அவங்களுடைய பையன் ட்ரிங்க்ஸ் குடி போதையில இருப்பாங்க. எவ்வளவு முறை தாய்மார்கள் கூட்டிட்டு வராங்க, தன்னுடைய பையனை அட்மிட் பண்ண வைக்கிறாங்க. இரவு பகல் அந்த பையனுடைய சேவை பண்றாங்க. அப்புறம் அந்த பையன் சரியாம மறுபடியும் அந்த பையன் எஞ்சி போய் திரும்பவும் அதே மறுபடி குடி போதே ஆரம்பிப்பாங்க. திரும்பி அந்த அம்மா கூட்டிட்டு வருவாங்க. அந்த அம்மா ஒருபோதும் களைப்படைகிறது கிடையாது. அவங்க சுயம் உடம்பு சரியில்லாம இருப்பாங்க. ஆனா அட்டெண்டன்ட் ரூபத்துல அவங்க முழிச்சிட்டு இருப்பாங்க. ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி கேசஸ். அப்ப அம்மா என்ன பண்றாங்க? எல்லாத்த விட முதல்ல ஸ்வீகார் பண்றாங்க, ஏத்துக்கிறாங்க, அக்செப்ட் பண்றாங்க, தயை காட்டுறாங்க, அன்பு காட்டுறாங்க. மிகவும் அன்பானவர்களா இருக்காங்க, பரோபகாரியா இருக்காங்க, கருணை உள்ளமுடையவரா இருக்காங்க, திட சங்கல்பம் இருக்கு. என்னன்னாலும் சரி. ஃபாரின்ல இட்டாலியில ஒரு சின்ன குழந்தை இருந்தார். அவருக்கு மியூசிக் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. குழந்தை பருவத்துல இருந்தே. ரொம்ப பழைய கதை இது, 19ஆம் நூற்றாண்டினுடைய இது. மியூசிக் டீச்சர் கிட்ட போனார். மியூசிக் டீச்சர் சொன்னாங்க, நீ பாட்டு பாடி காட்டு, நீ எப்படி பாடுற நான் பார்க்கணும். அப்ப அந்த பையன் பாடுற. அந்த மியூசிக் டீச்சர் சொன்னாங்க, இந்த ஒரு குரல் இது நம்பிக்கையற்ற குரல், நீ ஒருபோதும் எதுவுமே செய்ய முடியாது. மக்கள் கேட்பாங்க, எல்லாம் சிரிக்க ஆரம்பிப்பாங்க. நீ போ, இந்த கேரியரை விட்டுட்டு வேற ஏதாவது நீ போய் பண்ணு. அவன் வீட்டுக்கு போறான், அழறான். அவங்க அம்மா தூரத்துல இருந்தே பாக்குறாங்க, ஏன் பையன் அழறான்ட்டு. அந்த அம்மா தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த பையனை கேட்கறதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு தெரிய வருது, ஓ இதான் காரணம் அப்படின்னு. அந்த பையன் கிட்ட போறாங்க, சொல்றாங்க, இப்ப நம்ம 2 பேருமே சேர்ந்து பாடுவோம் அப்படின்னு. ஏன்னா இப்ப கிறிஸ்துமஸ் வருது, அப்ப நம்ம கிறிஸ்துமஸ்க்கான பாட்டு பாடுவோம். அப்ப அவங்க 2 பேருமே அம்மாவும் பையனும் சேர்ந்து பாட்டு பாடுறாங்க. அப்புறம் அவங்க அம்மா சொல்றாங்க, ஓ நீ உன்னோட குரல் இவ்வளவு நல்லா இருக்குது. அப்புறமா அந்த அம்மா பையனுக்கு வேற வேற டீச்சர்ஸ்ட கூட்டிட்டு போறாங்க, சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க மியூசிக். இந்த குழந்தை என்ரிகோ கெரசுல் அவங்கதான் அந்த குழந்தை. இந்த உலகத்தினுடைய என்ரிகோ ஒப்பேரா சிங்கரா இருக்கக்கூடியவங்க, எல்லாத்த விட பெரிய சிங்கர். என்ரிகோனுடைய வாழ்க்கை ஒருவேளை பாத்தீங்க அப்படின்னா, இவ்வளோ நிறைய கன்சர்ட்ஸ், ஒரு இந்த பாடல்கள்ல பாட்டுக்கு ஒரு புது திசையை கொடுத்தாங்க. அதுதான் அவங்களுடைய வாழ்க்கை கதை. வாழ்க்கை கதையை படிச்சீங்க அப்படின்னா, அந்த ஒரு நூற்றாண்டுல இப்ப எவ்வளோ பேர் பாடகர்கள் இருக்காங்களோ அவங்க எல்லாம் அந்த ஒபேராவை தான் காப்பி பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அவருடைய டீச்சர் அவங்கள ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் யார் அவங்களுக்கு தூண்டுதல் கொடுத்தாங்க? அவங்க அம்மா தான். மதர்லசாவுடைய பழைய பட்டியல உங்களுடைய கதையும் நான் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லுவாங்க, தன்னுடைய குழந்தைய பாலனை பண்றப்ப வார்த்தைகள் மூலமாக, சின்ன குழந்தையை வளர்க்குறப்ப எப்படி நிசுத்தமான புத்திமதி உடையவன், மோகத்திலிருந்து விடுபட்டவன். பெரிய குழந்தை சின்ன சின்ன குழந்தை பெரியவங்களாகிறாங்க, போய் சன்னியாசி ஆகுறாங்க. 2வது குழந்தை சுத்தத்துல எல்லா விதமான பந்தனங்கள்ல விடுபட அந்த குழந்தையும் பெரியவனாகிறாங்க, அவனும் சன்னியாசாகிறான். 3வது குழந்தைக்கும் அதே மாதிரி சொல்லி பாட்டு பாடி வளர்க்குறாங்க. அப்ப அந்த 3வது குழந்தைய சன்னியாசாகிறான். 4வது குழந்தைய அவர் சொல்றார்,
நீ வா, அப்படி உன வந்து சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைனாக்கா வந்து அவனும் போயிடுவான் அப்படின்னு. இல்லைன்னா ராஜா சொல்வார், ராஜ்யம் எப்படி நடக்கணும். இது மதர்சாவுடைய கதை. குழந்தைக்கு அந்த மாதிரி படிப்பினை கொடுக்கறாங்க. தெய்வீகமான ஞானத்தின் மூலமாக, சக்தியின் மூலமா, வைராக்கியத்தின் மூலமாக. மதலசா, ஜீஜா மாதா, ஜெயவந்தாபாய் ராணா பிரதாபனுடைய தாய். இவங்க பாரதத்தினுடைய தாய்மார்கள். அவங்க தன்னுடைய பையனுக்கு மகானாக ஆக்கியிருக்கிறாங்க. இந்த மாதிரி மற்ற தாய்மார்களும் இருக்காங்க. அவங்களுக்கு தன்னுடைய குழந்தை கிடையாது, ஆனா அவங்க சன்னியாசிகளுடைய தாயாக ஆனாங்க. சாரதா மாதா இருந்தாங்க, மாதா அமிர்தானந்தமயி இருக்காங்க. முரளியில ஒரு தாயினுடைய வர்ணனை வருது, ஆனந்தமயிமா அப்படின்னு. பார்த்திருக்கீங்களா? ஆனந்தமயிமாவுடைய சித்திரத்தை பார்த்திருக்கீங்களா? நஷால அக்கா மகாதேவி இருக்காங்க. சோ இன்னைக்கு என்ன ஆகணும்? தாய். சில பேர் சொல்லுவாங்க, நான் முதல்ல இருந்தே அம்மாவா தான் இருக்கேன். அந்த அம்மா இல்ல, தாய்மை. அனைவரையும் ஏற்றுக்கொள்வது, அதுல வந்து ஏற்றுக்கொள்ளுதல் இருக்கணும், அதுல மிகுந்த அன்பு இருக்கணும், அதுல வந்து இரக்கம் இருக்கும், அதுல வந்து டெடிகேஷன் இருக்கும், அதுல வந்து சக்திசாலி ஆக்கிறதுக்கான ஒரு திறன் இருக்கும். அவங்களால மன்னிக்கவும் முடியும், மற்றும் அவங்களால கைட் பண்ணவும் முடியும். இந்த 7 விஷயங்களுமே இருக்கும். யாருக்குள்ள இருக்கும் இந்த 7 விஷயங்கள்? அவங்கதான் தாய். அவங்களுடைய அன்பு, இவங்க என்னுடைய குழந்தை, இவங்க என்னுடைய குழந்தை இல்ல, அப்படி இருக்காது. முழு உலகம், முழு ஃபுல் வேர்ல்டே என்னுடையவங்க. ராமரா இருப்பாங்க. ராமர் அப்படின்னாக்கா அனைவருடைய பாலனை செய்யக்கூடியவர்கள். உலகம் முழுக்க வந்து அவங்களால வளர்ப்பினை பாலனை கொடுக்க முடியும். சோ இன்னைக்குரிய முரளியினுடைய ஆரம்பம் எங்க இருந்து இருக்கு? எந்த சபையை பார்த்துட்டு இருக்கார்? ராஜ்ய சபையை பார்த்துட்டு இருக்கார், இஷ்ட தேவதைகளுடைய சபையை பார்த்துட்டு இருக்கார், ராஜ்ய அதிகாரிகளுடைய சபையை பார்த்துட்டு இருக்கார். மற்றும் யார் உட்கார்ந்து இருக்காங்க சிம்மாசனத்துல? நெற்றில யார் இருக்காங்க? கண்ணாடி. கண்ணாடியில என்ன தெரியுது? சிம்மாசனத்துல யார் இருக்காங்க? கர்மாத்தி சுத்தி இருக்கிறவங்க. ஸ்டேஜ் இருக்கு, சிம்மாசனம் இருக்கு, நெற்றில மணி இருக்கு, தெய்வீக குணங்களுடைய மணி. கண்ணாடியில தன்னுடைய சித்திரத்தை பாருங்க, கண்ணாடியில கூட வந்து தெரியும். அப்ப அந்த சித்திரம் எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க. யாருடைய சபை? இஷ்ட தேவதைகளுடைய சபை. இப்ப யார் கர்மாதீத ஸ்திதியில இருக்காங்களோ, ராஜ்ய அதிகாரியா இருக்காங்களா, அதிகாரிங்கிற நஷால இருக்காங்களோ, அவங்கதான் இஷ்ட தேவதா ஆவாங்க. மற்றும் இஷ்ட தேவதைகளுடைய 5 அடையாளங்கள் இருக்கு. அந்த அடையாளங்களை என்ன பண்ணணும்? இப்ப எமர்ஜ் பண்ணணும். முன்னால வந்துரும் அந்த அடையாளங்கள். அந்த அடையாளங்களை முன்னால எமர்ஜ் பண்ணும். என்ன அடையாளங்கள்? முதல்ல பரம் பவித்ர, இஷ்டதேவ் அப்படின்னாவே பரம் பவித்ரமா இருப்பாங்க. 2வது இரக்கம், கருணை, எல்லார் மீதும் கருணையினுடைய உணர்வு. 3வது வரதாத்தாவா இருப்பாங்க, வரம் கொடுக்கக்கூடியவர்கள். 4வது அன்பின் கடல், மற்றும் எல்லாத்திலிருந்து ரொம்ப முக்கியமானது தனித்தன்மையுடைய விஷயம். 5வது அனைவர் பொறுத்து சுப பாவனை இல்லை, சுப பாவனைகளுடைய கடல். புது விஷயம் இல்லையா? சுப பாவனையினுடைய கடல் இல்லையா? இந்த 5 விஷயங்கள் யாரா இருந்தாலும் சரி, அபகாரியா இருந்தாலும் சரி, என்ன பண்ணக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, ஆனால் சுப பாவனை விடக்கூடாது. அந்த மாதிரி ஒரு மகான் தன்மையினுடைய லட்சியம் யாருக்குள்ளே தெரியறது இல்லை, ஆனாலும் சுப பாவனை அவங்க மேல கூட. கணவன் 20 வருஷம் வரைக்கும் மனைவியை வந்து விரோதம் பண்ணாங்க, பிரம்மச்சரியத்துக்காக வந்து சண்டை போட்டாங்க, போக விடல, சென்டருக்கு போக விடல, முரளி புக்ஸ் எல்லாம் கிழிச்சு போட்டாங்க, சிவபாபாவை தூக்கி போட்டாங்க, அவ்வளவு வெறுத்தாங்க. உடல் ரூபத்திலையும் மானசீக ரூபத்திலேயே அவ்வளவு தொந்தரவு பண்ணாங்க. 20 வருஷத்தினுடைய விரோதத்துக்கு அப்புறமா அவங்க ஒரு நாள் ஞானத்துல வந்துட்டாங்க. அப்படின்னா அவங்க எப்ப விரோதம் பண்ணிட்டு இருந்தாங்களோ, அவங்க எப்ப வந்து கொடுமை பண்ணிட்டு இருந்தாங்களோ, அப்ப அவங்க எப்ப சிவபாபாவை தன்னுடைய எதிரின்னு புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்களோ, எப்ப முரளியனுடைய புக்ஸ் எல்லாத்தையும் வந்து கிழிச்சு போட்டு எரிச்சிட்டு இருந்தாங்களோ, அப்பா கூட அந்த தேவகுலத்தினுடைய மகான் ஆத்மாவா தான் அவங்க இருந்தாங்க. அதனாலதானே ஞானத்துல வந்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஞானத்துல வர்றதுக்கான நேரம் நிச்சயிக்கப்பட்டிருக்கு. மற்றும் சாய்பாபாவுடைய வார்த்தைகள்ல ஸ்ரத்தை, முழுமையான நம்பிக்கை மற்றும்
பொறுமை வந்து இருக்கும். இருக்கணும். ஒவ்வொருத்தரையும் அது அவங்களுக்கு நேரம் இருக்கு. யாரையுமே ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ணி பிடிச்சிக்கலாம், கோர்ஸ் பண்ண வச்சுட்டு, பலவந்தமா ஃபோர்ஸ் பண்ண வச்சுட்டு பரமாத்மானுடைய ஆஸ்தியினுடைய அதிகாரியா ஆக்க முடியாது. அப்ப கர்மாதீத் அப்படின்னா 4 விஷயங்களுடைய பந்தனம் வந்து கிடையாது. முதல்ல இடம், என்னோட இடம், நம்முடைய இடம், இன்னைக்கு உன்னுடையது, நாளைக்கு வேற எடையாவது ஆயிடும். வீட்டு பொருட்டு கூட வந்து பற்றுதல் கிடையாது. என்னோட வீடு, அபார்ட்மெண்ட், ரூமு இன்னைக்கு என்னுடையதா இருக்க, நாளைக்கு வேற யாருடையாவது ஆயிடும். எந்த ரூம்ல நான் இருந்துட்டு இருக்கேனோ அதுல வந்து அட்டாச்மெண்ட் பற்றுதல் வந்துருது. அதை விடுங்க, எந்த ரிஷி முனி எந்த குகையில வந்து அவங்க தபஸ்யா பண்ணாங்களோ அந்த குகையின் மீது கூட அவங்களுக்கு வந்து ஒரு பற்றுதல் வந்துருது. ராஜா மாளிகை விட்டுட்டாங்க, ஆனா எந்த குகையில வந்து அவங்க திரும்ப திரும்ப வந்து தபஸ்யா பண்ணாங்களோ அவங்க சொல்லுவாங்க, இந்த இடத்துல உட்காந்துதான் நான் வந்து தபஸ்யா பண்ணேன் அப்படின்னுவாங்க. அது இடத்தின் மீது, குகை மீது வந்து பற்றுதல் வருது. 20 வருஷத்துக்கு முன்னால கரோடபதியா இருந்தார். 1000 லட்சக்கணக்கான ஒரு சொத்தை வந்து எட்டி உதைச்சிட்டேன். குருஜி பரீஷ் நிறைந்த சபையில இந்த உதாரணத்தை சொல்றாங்க, சொல்ல மறக்கிறது கிடையாது. 20 வருஷத்துக்கு அப்புறமா அந்த சிட் பேப்பர் இன்னைக்கு வரைக்கும் கூட இருக்கு. நியூஸ் பேப்பரோட கட்டிங், நியூஸ் பேப்பர்ல அந்த டைம்ல வந்துட்டு இருந்தார். ஒரு கோடாதிபதி சன்னியாசி ஆயிட்டாருன்னு அப்ப கூட நியூஸ் பேப்பர்ல வந்தது. இப்ப கூட அது என்னோட ஜேப்ல வந்து நியூஸ் பேப்பர் கட்டிங் இருக்கு. சபையில யாரோ ஒருத்தர் கேட்டாங்க, மேபி சரியா வந்து அவருக்கு உதப்படல போல அப்படின்னு. மனைவிய விட்டுட்டாங்க. 20-25 வருஷம் ஆயிடுச்சு. சன்னியாசி ஆயிட்டாரு. ஒரு நாளைக்கு லெட்டர் வந்தது, மனைவி இறந்துட்டாங்க அப்படின்னு. மனைவி இறந்துட்டாங்க. சிஷ்யர் வந்து அந்த லெட்டர் எடுத்துட்டு வராங்க. குருஜி வந்து அந்த லெட்டரை படிக்கிறாங்க. ஓ, என்னுடைய மனைவி, ஆச்சா அவங்க உடலை விட்டாங்களா? குருஜி சொல்றாரு, சரி நல்லது, தொந்தரவு முடிஞ்சது அப்படின்னா. தொந்தரவு இருந்தது. 30 வருஷத்தினுடைய சந்நியாசத்துக்கு அப்புறம் கூட தொந்தரவு இருந்ததுதான். அப்ப எப்படிப்பட்ட சந்நியாசம் இது? எப்படிப்பட்ட வைராகியம் இது? கர்மாதீத் அப்படின்னா இடத்தின் மீது பற்றுதல் கிடையாது. பாருங்க, தன்னுடைய வீட்டை பூகம்பத்துல பூமிக்கு அடியில போற மாதிரி, மற்றும் அந்த இடம் முடிஞ்சு போச்சு, அழிஞ்சு போயிடுச்சு. உங்களுடைய பீரோ, உங்களுடைய துணி, சோஃபா, உங்களுடைய நகை, ஷோகேஸு, வாங்கிட்டு வந்திருக்கக்கூடிய ரொம்ப வந்து விலை உயர்ந்த பொருட்கள், பேப்பர்ஸ் எல்லாமே அழிஞ்சு போனதா பாருங்க. எப்படிப்பட்ட காட்சி இது? ஒண்ணு இது. ரெண்டாவது, புது ஸ்டூடெண்ட்ஸ், என்னோட மாணவர்கள், என்னோட ஸ்டூடெண்ட், நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன், நான் வந்து கோர்ஸ் கொடுத்துருக்கேன், நான் ஞானத்துல கொண்டு வந்திருக்கேன். புதுசா வந்தவங்க நான் கூட்டிட்டு வந்திருக்கேன் நீங்க சொல்றீங்க, ஆனா இதை மறந்துடாதீங்க, உங்களை விட அவங்க முன்னால இருக்கிறாங்க. நீங்க சொல்லி கொடுத்தீங்க. யார் வந்து சொல்லி கொடுத்தாங்களோ அவங்க வந்து பின்னால இருக்காங்க, யார் கத்துக்கிட்டாங்களோ அவங்க முன்னால வந்துட்டாங்க. எந்த குமாரர்கள் மற்ற குமாரர்களை வந்து ஞானத்தில் கொண்டு வந்தாங்களோ, யார் ஞானத்துல கூட்டிட்டு வந்தாங்களோ அந்த குமாரர் வந்து புதுசா வந்தவங்க இருக்கிறாங்க. யார் சொல்லி கொடுத்தாங்களோ அவங்க சதுர்புஜ் விஷ்ணு, அதாவது அவங்க குழந்தை குட்டியோட ஃபேமிலி மேன் ஆயிட்டாங்க. அந்த மாதிரி எத்தனை உதாரணங்கள் இருக்கு யஜ்ஞத்துல, இருக்கு இல்லையா? நிறைய இருக்கு அந்த மாதிரி உதாரணங்கள். மற்றும் அவங்க இதை கூட வந்து சொல்றாங்க, எங்களுக்கு 2 வாழ்க்கையினுடைய அனுபவமும் இருக்கு, குமார் வாழ்க்கையினுடைய அனுபவம் மற்றும் இப்ப அதர் குமாரத்தினுடைய அனுபவமும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. டபுள் அனுபவியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கர்மாதீத் அப்படின்னா இடத்தின் மீது ஒரு பற்றுதல் கிடையாது, ஸ்டூடெண்ட் மீது பற்றுதல் கிடையாது, மேலும் தன்னுடைய கிரியேஷன், தன்னுடைய படைப்பின் மீதும் பற்றுதல் கிடையாது. இந்த பட்டினுடைய கடைசியில ஒரு மகா பயங்கரமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுவோம், இப்ப சொல்லல, அது சஸ்பென்ஸ். இதையும் விதீர்ணமாகாம பார்த்துக்கோங்க. மூன்றாவது என்ன? சேவையா? சேவா செஞ்ச மற்றும் டிட்டாச் ஆகணும். சேவை பண்ணி சேவையின் மீதும் வந்து பற்றுதல் வந்துருது. இன்னைக்கு நான் லெக்சர் பண்றதுக்கான சேவை இருந்தா சந்தோஷம், நாளைக்கு வந்து பெருக்கிறதுக்குரிய சேவை கிடைச்சிச்சுன்னா உடனே துக்கம். கோர்ஸ் பண்றதுக்கான கேசஸ் கிடைச்சா சந்தோஷம், கிச்சன் கூட சேவை கிடைச்சா துக்கம். அந்த சேவா எதுல எந்த ஒரு புகழ் இல்லையோ அந்த சேவை பண்ணவே கூடாது. அதுல பேர் வரதில்லை, அதுல நம்ம தெரியறதே கிடையாது, அதுல லைம் லைட்ல நான் வரதே கிடையாது. எதுல குப்தமாவே இருந்துட்டு இருக்கேன், இருட்டுல இருந்துட்டு இருக்கேன், அமைதியா இருக்கேன், நான் தெரியாமையே இருந்துட்டு இருப்பேன், யுனானிமஸா இருந்துட்டு இருப்பேன். அந்த சேவை வந்து பிடிக்கல. சேவை எந்த மாதிரி வேணும்? லெக்சர் பண்றதுக்காக கூப்பிடணும். எத்தனை பேர் இருக்காங்க? முதல் கேள்வி அதான். 10 பேர் ரிஜெக்ட் பண்ணிடுவோம். வேற யாரையாவது அனுப்பிடு.
யார் வந்திருக்காங்க கோர்ஸ் பண்றதுக்கு? ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்திருக்காங்களா? நான் வேணா வைக்கிறேன். யார் வந்திருக்காங்க கோர்ஸ் பண்றதுக்கு? யாரோ சோன்சோ வந்திருக்காங்களா? யாராவது ஒரு சின்ன குமார் இருக்காங்களாப்பா, நீ போய் பண்ணி வச்சிரு. சின்ன குமாரி இருக்க, நீ போய் கோர்ஸ் பண்ண வச்சிரு போ. அப்ப சேவை 3வது. 4வது, கூட இருக்கக்கூடியவங்க, ஒத்துழைப்பு தரக்கூடியவர்கள், சஹயோகி ஆத்மாக்கள். நம்மளுடைய இடம், நம்மளுடைய சேவை, நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளுடைய சஹயோகி ஆத்மா. இந்த கர்மத்தினுடைய சேவையினுடைய பந்தனத்தையும் கடந்து போகணும். இந்த ஸ்திதி தான் கர்மாதீத்த நிலை. அப்ப என்னுடைய முதல் வேலை கர்மாதீத்த நிலை. 10 நிமிடம் எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ தனிமையில உட்காந்து கொஞ்சம் சிந்தனை பண்ணி பார்க்கணும். என்னுடைய செயல் என்னை கட்டுப்படுத்தலையே. நான் புக் எழுதுனா அதுல மாட்டிக்கிட்டேன், பாட்டு எழுதுனா பாட்டுல மாட்டிக்கிட்டேன், ஒரு கவிதை எழுதுனா அதுல மாட்டிக்கிட்டேன், சமைச்ச உடனே சமையல்ல மாட்டிக்கிட்டேன், சமைச்ச எல்லாருக்கும் சாப்பிட கொடுத்தேன். எதுக்காக நான் வெயிட் பண்றேன்? யாராவது கொஞ்சமாவது எப்படி அது நல்லா இருக்கா இல்லையா வாயை மூடிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு எந்திரிச்சு போனீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. குறைஞ்சது இதுவாது சொல்லுங்க. இந்த மாதிரி நான் சாப்பிட்டதே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் எப்படி உருவாக்கி இருக்கீங்க, எப்படி சமைச்சீங்க எனக்கும் சொல்லி கொடுங்க. யாருமே எதுவுமே சொல்லல, அமைதியா வந்தாங்க, சாப்பிட்டாங்க, தேங்க்யூ கூட சொல்லாம அப்படியே போயிட்டாங்க. அப்பா நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு சமைக்கவே கூடாதுப்பா, ரொம்ப அதிகம் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். நாங்க சமைப்பேன், ஆனா இவங்களை நான் கூப்பிட மாட்டேன் சாப்பிடறதுக்கு. அப்ப அந்த மாதிரி வேணும் எனக்கு. நிறைய என்ன சமைக்க சாப்பிட்டோன்னே அப்ரிஷியேட் பண்ணணும், எனக்கு பக்கத்துல இருக்கணும், அப்படியே ரொம்ப நம்மளை பத்தி புகழ்ந்து பாடிட்டே இருக்கணும், ஊக்கம் வரும். ஆனா இந்த மாதிரி ஒரு சந்தோஷம் எப்படிப்பட்ட சந்தோஷம் இது? இது பாராசிட்டிக் எக்ஸிஸ்டன்ஸ், அதாவது மற்றவர்களுக்கு அடிமையாகி மற்றவர்கள் மூலமாக நான் குஷி. அவங்க அப்ரிஷியேட் பண்ணா எனக்கு சந்தோஷம். கர்மாதீத்த நிலை அப்படின்னா டிட்டாச்சா இருக்கிறது 2 விஷயத்துல இருந்து, கர்மம் மற்றும் கர்மத்தினுடைய விளைவு. அவ்யக்தனுடைய மகா வாக்கியம் பாபா தாதியோட மீட் பண்றாங்க. கர்மாதீத் அப்படின்னா கர்மம் மற்றும் அதனுடைய விளைவை நம்ம தொடக்கூடாது, டச் பண்ணக்கூடாது. அதுதான் கர்மாதீத்த நிலை. செயல் பண்ண அதுல இருந்து உடனே விடுபட்டுட்டேன். அதனுடைய பற்றி என்ன வர்ணனை பண்ணோம், அதை என்ன பரப்பணும், நம்ம என்ன இருக்கோ அதுதான் இருக்கு. மத்தவங்க பாராட்டுறாங்களா, சரி ஓகே. நிந்தனை பண்றாங்களா, அதுவும் இன்னைக்கு நிந்தனை நாளைக்கு மேபி அப்ரிஷியேட் பண்ணிடுவாங்க. இதுதான் உலகம். ஏன்னா இதுதான் உலகத்தினுடைய நியமம். ஒண்ணு இருந்ததுன்னா இன்னொன்னு கண்டிப்பா இருக்கும். பெண்டுலம் இப்படி போச்சுன்னா எங்க போகுது, மொமெண்டம் மேல. திரும்பி கீழே வந்தவொடனே என்ன அர்த்தம், இன்னொரு சைட்ல போறதுக்காக. சோ ஒரு சைட்ல போகுதுன்னா என்ன அர்த்தம், ஒரு சைட்ல அப்ரிஷியேட் இருக்கு அப்படின்னா நடுவுல வெயிட் பண்ணா அடுத்தது வரதான் போகுது. வெயிட் பண்ணா கண்டிப்பா அது மாறதான் செய்யும், ரிட்டர்ன் வரும் தான் ரிவர்ஸ். அடுத்தது வர்ச்சுவல் விசுவலைசேஷன். எல்லாரும் தன்னுடைய மொபைல் ஓபன் பண்ணுங்க, கேமரா, செல்ஃபி கேமரா ஆன் பண்ணுங்க. அதெல்லாம் உங்களை பாருங்க, நெற்றிக்கு நடுவில் அதை பாருங்க, அப்படியே முன்னால வச்சு பாருங்க. நெற்றிக்கு நடுவில் பாபா சொல்லியிருக்கார், நெற்றில என்ன பாருங்க, தெய்வீக குணம். அந்த மாதிரி கண்களை மூடி அந்த மாதிரி ஒரு தெய்வீக குணத்தை பற்றி யோசிங்க. அதை கொண்டு வரதுக்காக ரொம்ப நாளா நான் முயற்சி பண்றேன், ஆனா அது வரவே இல்லை. மேபி வைராக்கியம் இருக்கலாம், இல்ல டி அடிக்ஷனா இருக்கலாம், அட்டாச்மெண்ட் எனக்குள்ள இருந்திருக்கலாம். மற்றும் அந்த குணம் நெற்றியில மணின்ற ரூபத்துல அது மின்னிட்டு இருக்கு, அதை அப்படியே பார்த்துட்டே இருங்க. சில பேர் கம்மியா இருக்கு, சில பேர் அதிகமா இருக்கு, சில பேர் எல்லாத்துலயும் அதிகாரியா இருக்காங்க, சில பேர் அதிகாரியா இருக்காங்க. உலகத்துல இருந்து உலகத்தின் மீது பற்றுதல் இருக்குன்னா அப்ப வைராக்கியத்தை பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், சொந்தக்காரங்க மீது பற்றுதல் இருக்கு அப்படின்னா அப்ப மோகத்தை வென்ற ராஜாவை நெற்றியில பாருங்க. தன்னுடைய படைப்புல கவர்ச்சி இருக்கு அப்படின்னா அப்ப அந்த விடுபட்ட மனநிலை சாட்சி ஸ்திதியை நெற்றில பாருங்க. நான் அதுவா இருக்கேன், அந்த குணம் எனக்குள்ளார வந்துட்டே இருக்கு, அந்த தெய்வீகமான மணிங்கிற ரூபத்துல அது என்னுடைய நெற்றில மின்னிட்டு இருக்கு. ஓம் சாந்தி. ஸோ இது மிரர் எக்ஸசைஸ், கண்ணாடி எக்ஸசைஸ் மற்றும் வர்ச்சுவல் விஷுவலைசேஷன். சக்தி ஒர்க் ஷாப். யார் வெளியில இருக்காங்களோ, யார் பலவீனமான பெண்கள் இருக்காங்களோ, இல்ல பெண்களுடைய குழு இருக்கோ, அங்க போயிட்டு அவங்களுக்கு சக்தி ஸ்வரூபமாக ஆக்கணும். சுயம் ஆகிறதுக்கான விஷயம் இல்ல. சக்தி ஒர்க் ஷாப் அப்படின்னா அவர்களை சக்திசாலியா ஆக்கணும், பெண்களை சக்திசாலியாக ஆக்கணும். அடுத்தது பால்ன ப்ராஜெக்ட். இன்னைக்கு யார் அனாதை குழந்தைகள் இருக்காங்க, ஏழைகள் தெரியுறாங்க, ரோட்ல தெரியுறாங்க, அவங்கள ஏதாவது ஒரு குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு இல்லாம ஒண்ணு கத்துக் கொடுக்கணும். பாலனை ப்ராஜெக்ட். அதாவது ஏதாவது ஒரு அநாத ஆசிரமம் இருந்துச்சு அப்படின்னா அங்க போயிட்டு நான் டாப்பர், நான் வின்னர், நான் அச்சீவர், ஏதோ ஒண்ணு சம்திங் சொல்லி கொடுங்க. என்ன வருதோ, என்ன பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு டான்ஸ் சொல்லி கொடுங்க, பாட்டு சொல்லி கொடுங்க, மியூசிக் சொல்லி கொடுங்க, ஏதாவது ஒரு கலையை சொல்லி கொடுங்க, எக்ஸசைஸ் சொல்லி கொடுங்க.
ஏதாவது ஒண்ணு சொல்லிக் கொடுங்க, ஏதோ சம்திங். ஆனா யாருக்கு? குழந்தைகளுக்கு. மற்றும் ரெண்டாவது, பெண்களின் குழு எங்க இருக்காங்களோ அங்க போயிட்டு சக்திக்கான ஒர்க் ஷாப் பண்ண, அதாவது யார் வெளியில இருக்கக்கூடியவங்களோ ஏதாவது ஒரு டாக் பண்ண வைங்க, இல்ல ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி, ஏதோ ஒரு ஆன்மீக ஆக்டிவிட்டி, ஏதோ ஒரு ஃபன், இல்ல ஏதோ ஒரு டீம் பில்டிங் ஆக்டிவிட்டி, ஏதோ ஒரு ஃபன் கேம், ஏதோ ஒரு ஆன்மீக ஆக்டிவிட்டி ஏதோ ஒன்று பண்ண வைங்க. ஸோ தட் எல்லாருமே மக்கள் வந்து கேட்கறதுக்கு பிடிக்கிறது இல்லை, அவங்க எல்லாருக்கும் ஆக்டிவிட்டி தான் விரும்புறாங்க. ரொம்ப சிரிச்சு விளையாடுறது பிடிக்குது, அதனால அப்படியே விளையாட்டுத்தனமா அவங்களுக்கு கத்துக் கொடுங்க இந்த 2 வேலைகள். அடுத்தது இன்றைய வேலைன்னா, இன்னைக்கு எல்லாத்தோட பெரிய வேலை என்ன? யஜ்ஞத்துல தாயின்னு யார் யாருக்கு சொல்றாங்க? எல்லாத்தோட முதல்ல சிவபாபா அம்மா, பிரம்மா அம்மா, அம்மா அம்மா இருக்காங்க, தாதிகள் அம்மா இருக்காங்க, ராமா அம்மா இருக்காங்க, அதுக்கப்புறமா இயற்கை அம்மாவா இருக்காங்க. அடுத்தது பூமி வந்து தாயா இருக்கு. இது எல்லாருக்குமே தெரியும். இந்த 9 தாய் இருக்காங்க. இந்த அம்மா எப்படி இருக்காங்க, இதை பத்தி இன்னைக்கு நீங்க வந்து சிந்தனை பண்ணுங்க. எல்லாத்தோட முதல்ல இந்த யஜ்ஞம் நம்மளுடைய தாயா இருக்கு. இந்த யஜ்ஞம் நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு? நம்மளுடைய பாலனை பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி பாலனை பண்ணிட்டு இருக்க யஜ்ஞம் தான் தாய். சோ அதை பத்தி சிந்தனை பண்ணுங்க. ரெண்டாவது, இந்த பிராமண பாலனை, இந்த பிராமண குடும்பம் நமக்கு பாலனை பண்ணிட்டு இருக்கு. எவ்வளவு ஆத்மாக்கள் இருக்காங்க. சோ இந்த குடும்பம் ஒரு தாய். மூன்றாவது ஸ்ரீமத் அப்படிங்கறது அம்மா. ஸ்ரீமத்தனுடைய குடை நிழல்ல நம்ம நடந்துட்டு இருக்கோம். அடுத்தது ஞானம்ங்கிறது கூட தாய். அடுத்தது இந்த நேரம் அப்படிங்கிறது தாய். எப்படி நேரம் நமக்கு கத்துக் கொடுக்குது? த பெஸ்ட் டீச்சர் அவார்ட், மிகுந்த நல்ல ஆசிரியர் யாருன்னா, யாருக்கு அவார்ட் கிடைக்குது? COVID-19 இந்த மாதிரி ஸ்லோகன் வந்திருந்த இல்லையா அந்த நேரத்துல. சோ நேரம் நம்ம கத்துக் கொடுக்குது இல்லையா? சோ நேரம் கூட தாய் தான். அதுக்கு அடுத்தது சத்தியம், உண்மை கூட தாய் தான். சத்தியம் நமக்கு நிறைய விஷயங்களை கத்துக் கொடுக்குது. அடுத்தது இந்த ராஜயோகம் கூட தாய் தான். இந்த யோகம் எத்தனை பேருடைய பாலனை பண்ணிட்டு இருக்குது, சொல்லி கொடுக்குது, கத்து கொடுக்க வைக்குது, எத்தனை பேருடைய பாலனை பண்ணிட்டு இருக்கு. அதனால அதுவும் தாய் தான். அடுத்தது யோகா கூட தாய், சேவை கூட தாய் தான். இந்த சேவை மூலமா என்னெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்குதோ அந்த வாய்ப்புகள் நமக்கு கத்துக் கொடுக்குது. தடைகள் சேவையில வருதோ அந்த தடைகள் நமக்கு எவ்வளவு சொல்லி கொடுத்தது, எதெல்லாம் நம்ம கத்துக் கொடுக்குதோ, எதெல்லாம் நமக்கு பாலனை பண்ணிட்டு இருக்கோ அது எல்லாமே நம்மளுக்கு தாய். எது கைட் பண்ணிட்டு இருக்கோ அது கூட வந்து தாய். அடுத்தது பிரபுவனுடைய அன்பு, அது கூட வந்து தாய். அடுத்தது தூய்மை கூட தான் தாய். பரந்தாம் வந்து தாயாக இருக்கு. அது அந்த மாதிரி ஒரு இடம். மதுபன் கூட வந்து பார்த்தோம்னாக்கா அது கூட தாய் தான். பரந்தாம அம்மா தான். ஏன்னா ஆத்மாக்களுடைய பாலனை நடக்குது. கடைசியில லாஸ்ட்ல அமைதி, சைலன்ஸ் கூட வந்து தாய். சோ இந்த 12 பாயிண்ட்கள் 12 தாய். எப்படிப்பட்ட தாய்? அப்ப இவங்க எல்லாருமே தாய். சோ அந்த ரொட்டீன்லயே வந்துருச்சு. சோ இன்னைக்குரிய வேலை என்னென்னலாம் பண்ணணும்? இன்னைக்கு எல்லாத்தோட முதல்ல தாய் கூட என்னெல்லாம் கடமைகள் இருக்கோ அது எழுதப்பட்டிருக்கு. இந்த 12 அம்மா இருக்காங்க, இவங்க எப்படி இருக்கிறாங்க அதை பத்தி சிந்தனை பண்ணுங்க. தனிமையில போயிட்டு கார்டன்ல போய் மெடிடேட் பண்ணுங்க. ஸோ கர்மாத்தீத்தை பத்தி ரிஃப்ளெக்ட் பண்ணும். அப்புறம் வர்ச்சுவல் விசுவலைசேஷன் கண்ணாடியை வச்சு தன்னைத்தானே பார்க்கணும். அங்க நெட்ரியில வந்து பார்க்கணும், இல்ல மொபைல்ல செல்ஃபில பார்க்கணும். இது ஒரு ஆக்டிவிட்டி. சக்தி ஒர்க் ஷாப் மற்றும் பால்னா ப்ராஜெக்ட், இது ரெண்டுமே பெரிய வேலை. நீங்க எங்கேயாவது போய் பண்ணணும். இல்ல வெளியில ரோட்ல பார்க்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு ஸ்கூல் டைம்ல கூட பசங்க இப்படி போயிட்டு இருப்பாங்க, உட்காந்துட்டு இருப்பாங்க. ஏன் ஸ்கூலுக்கு போல, ஏன்னா ஸ்கூல்ல விட்டுட்டேன், ஏன் விட்டா அப்படியே விட்டுட்டேன். எவ்வளவு பேர் குழந்தைகள் இந்த மாதிரி கிடைக்கிறாங்க. கிரவுண்ட்ல போய் பாருங்க, குழந்தைகள் வந்து சுத்திட்டே இருப்பாங்க. சோ பாலனை ஏதோ விதத்துல அவங்களுக்கு பாலனை பண்ணுங்க. மற்றும் சக்தி ஒர்க் ஷாப். லாஸ்ட் ஒன் வந்து கம்பேஷன் கால், அதாவது இந்த ஹோம் ஒர்க். அதாவது என்னன்னா, யார் ஞானத்தை விட்டு போயிட்டாங்களோ அவங்களுக்கு ஒரு தடவை வந்து போன் பண்ணுங்க. யார் பாபா கிட்ட இருந்து ரொம்ப தூரம் ஆயிட்டாங்களோ, மதுபன்ல இருந்து வெளியில போயிட்டாங்களோ, சோ அவங்க பாபா சொல்றது உள்ளத்துல இருந்து அவங்களுடைய கூக்குரல கேளுங்க. பாபா எங்க, மதுபன் எங்க? ஓ, நான் உங்களை கூப்பிட்டுட்டே இருக்கேன். நான் நைட்ல வந்து தூங்கிட்டு இருக்கேன், ரெஸ்ட்லெஸ்ஸா ஃபீல் பண்றேன். மனதுல பழைய நினைவுகள் கூட வந்து இருக்கு, எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கு. பாபா எங்க, மதுபன் எங்க? இந்த மாதிரி கண்கள் உங்களை வந்து பார்த்துட்டே இருக்கேன், உங்கள் மீது பலியாக கூடியவனா இருக்கேன். அவ்யக்த வாணி வந்து காதுல ஒலிச்சுட்டே இருக்கு, உன்னுடைய அந்த மதுபன் என்னை வந்து கூப்பிடுதா? சோ உங்களுடைய முரளி என்னை வந்து கூப்பிடுது. சோ எங்க அந்த பாபா, எங்க அந்த மதுபன்? சோ இந்த ஆத்மா இந்த மாதிரி பாடுறது எந்த ஆத்மா வந்து ஞானத்தை விட்டுட்டு போயிட்டாங்களோ அந்த ஆத்மா உள்ள சொல்லிட்டு இருக்காங்க. எக்ஸ்புருஷாத் முதல்ல முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க, இப்ப முயற்சியை விட்டுட்டாங்க. முதல்ல முரளி படிச்சுட்டு இருந்தாங்க, இப்ப எக்ஸ் முரளி ரீடர். ஜஸ்ட் மத்தவங்களுக்கு மட்டும் சொல்ல நாங்க கூட படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க.
அமிர்த் வேலா பண்ணிட்டு இருந்தாங்க, இப்ப இல்ல. சொல்லுவாங்க நாங்க கூட முதல்ல 2 மணிக்கு தான் உட்காந்துட்டு இருந்தோம். அப்ப இப்ப என்ன ஆச்சு தெரியல, என்னாச்சுன்னு தெரியல. ஸோ அவங்களுக்கு கம்பேஷன் கால், அவங்களுக்கு நீங்க அப்படிப்பட்ட ஏதாவது ஒரு ஆத்மாவுக்கு ஃபோன் பண்ணி அவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லுங்க. ஞானத்தை விட்டு போச்சு, எங்க இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க, எப்பயாவது ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, ஏதோ ஒன்று வாங்க, மதுபன்ல ஏதோ ஒன்று இருக்கு வந்துட்டு போங்க, ஏதோ ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்கு, இன்ஜினியர் டாக்டர் ஏதோ அதுல வரணும்னா வாங்க, அப்புறம் கொஞ்சம் அப்படியே சுத்திடலாம் கூட, சைட் சீங் கூட பண்ணிக்கலாம். மதுபன்ல அம்பாஜி இருக்கு, கும்பல்கட் இருக்கு, உதய்பூர் இருக்கு. ஏதோ ஒரு காரணத்தினால அட்லீஸ்ட் ஏதோ ஒரு ரீசன்னால அட்லீஸ்ட் அவங்க மதுபன் வருவாங்க. ஏதோ ஒரு விதத்துல வந்து அவ முயற்சி பண்ணுங்க. புது பிராமணர்களை உருவாக்குறதை விட ரொம்ப முக்கியமான யாரு விட்டுட்டு போயிட்டாங்களோ அவங்கள மறுபடியும் திரும்ப வந்து கூப்பிடுறது, இது ரொம்ப முக்கியமானது. சோ இதுதான் என்னுடைய முரளி மற்றும் முரளியின் மூலமா கிடைச்சிருக்கக்கூடிய வேலை. நம்மளுடைய சபால டாக்டர் ரீமா பேன் வந்திருக்காங்க. அவங்க லக்னோல ப்ரொஃபஸரா இருக்காங்க. கிங்ஸ் ஜார்ஜ் மெடிக்கல் காலேஜ்ல 2 நிமிடம் அவங்க சில விஷயங்களை சொல்லுவாங்க நமக்கு முன்னால. கம்யூனிட்டி மெடிசன் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல அவங்க வந்து ப்ரொஃபஸரா இருக்காங்க, இன்னைக்கு வந்திருக்காங்க. ஸோ நீங்களே சொல்லுங்க 2 நிமிஷங்கள். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. உடலின் பெயர் ரீமா. 10 வருஷமா ஞானத்துல இருக்கோம். ஞானத்துல இப்ப நம்ம அங்க வீட்டுல இருந்துட்டு இருந்தோம். மதுபன்ல இருந்து ரொம்ப தூரம், வருஷத்துக்கு ஒரு தடவை இல்ல 2 தடவை வருவோம். ஆனா ஆரம்பத்துல சென்டர்ல புருஷாத் பண்ணது, முயற்சி படிச்சது மற்றும் அவ்வியக்த முரளி கூட ஆரம்பத்துல இருந்தே படிச்சுட்டு இருந்தோம். ஆனா எப்ப 2014 இல்ல 15 சச்சின் பாய் வந்து லக்னோல வந்திருந்தாரு, பட்டி பண்ண வைக்கிறதுக்காக வந்திருந்தாரு சென்டருக்கு. அப்ப எல்லாத்தோட ஃபர்ஸ்ட் அப்ப அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆடியோ கிளாஸஸ் வந்திருந்தது, அதை நான் கேட்டேன். அப்ப நான் என்னுடைய முயற்சியை வந்து பாபா என்னை எப்படி பண்ண வச்சாரு, இப்படி பாபா சொல்ல சச்சின் பாய்க்கு வந்து வரதான் கொடுத்தார். நீங்க எப்ப வந்து பேசுவீங்களோ அப்ப உன்னோட என்னுடைய சவுண்ட் மிக்ஸ் ஆகும், அதை நாங்க வந்து அப்ப அனுபவம் பண்ணேன். அப்ப நம்ம அதை தான் ஷேர் பண்ண விரும்புறேன். எப்படி பிரதர் வந்து கிளாஸ் பண்றப்ப எவ்வளவு சக்திசாலியான கிளாஸஸ் வந்து பண்றார். நாங்க காலையில முரளி நாங்க படிப்போம், அப்புறமா வந்து மெடிக்கல் காலேஜ்ல இருந்து வருவோம். ஈவினிங்ல யோகா டைம்ல சச்சின் பாயினுடைய எல்லா கிளாஸஸ், பாபாவுடைய ரூம் இருக்கு. அப்ப பாபாவுடைய ரூம்ல பாபாவுக்கு முன்னால ஈவினிங் யோகால உட்காரப்ப சச்சின் பாயோட ஒவ்வொரு ஆடியோவா கேட்டு ஃபுல் ரெஜிஸ்டர் வந்து நான் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஒரு கிளாஸஸ்னுடைய ஒரு முழுமையான பாயிண்ட் வைஸ் வந்து இண்டெக்ஸ் பண்ணி, மேபி எந்த ஒரு கிளாஸுமே விடுபட்டிருக்காதுன்னு நினைக்கிறேன். மெடிடேஷன் எல்லாம் எப்படி எல்லாம் பண்ணணும், பாபா கூட எப்படி அன்பனுடைய அனுபவம் பண்ணணும், பாபாவை ஃபீல் பண்ணணும், மற்றும் அந்த அனுபவம் நம்ம ஒருபோதும் யார் கூடயும் ஷேர் பண்ணதில்ல. எப்படி தூய்மையினுடைய தாரணை, பிரம்மச்சரியத்தினுடைய தாரணை. ஒரு முறை அந்த மாதிரி நடந்தது. பிரதருடைய கிளாஸ் வந்து தூய்மையின் மீது நான் கேட்டுட்டு இருந்தேன். அவ்வளோ பவர்ஃபுல்லான கிளாஸ் அது. எனக்கு எப்படி இருந்ததுன்னா, பாபாவுடைய ரூம் வீட்டில் இருந்தது, அது உள்ளாரதான் இருக்கு வீட்டுக்குள்ள. ஸோ எனக்கு எப்படி இருந்தது, அப்படியே மேலேருந்து கிரணங்கள் வந்து என் மீது விழுந்துட்டே இருக்கிற மாதிரி இருந்தது. அன்னிலேருந்து அந்த தூய்மையினுடைய தாரணை எனக்கு எப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அது எனக்கு நல்லா அந்த தாரணா பக்கா ஆயிடுச்சு. பிரம்மச்சரியத்தை தானே அவ்வளோ பக்கா ஆயிடுச்சு. அப்ப எனக்கு எப்படி அனுபவம் இருந்தா, பாபாட்ட வந்து கிரணங்கள் வந்து வர ஆரம்பிச்சது. பிரதரோட கிளாஸ் நான் கேட்டுட்டு இருந்தேன். ஸோ அவ்வளோ நல்ல பவர்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. அதுக்கப்புறமா எல்லா பட்டிகள் அப்புறந்தே ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்ப அந்த மாதிரி அனுபவம் பலமுறை எனக்கு வந்து ஏற்பட்டிருக்கு. பிரதருக்கும் நான் சொல்லிருக்கேன். இங்க கூட ஒரு தடவை விஹாசா ப்ரோக்ராம்காக சாந்திவனுக்கு நான் வந்திருந்தேன். அப்புறம் பிரதருக்கு தெரிஞ்சது, எனக்கு கிளாஸ் 6 மணிக்குன்னு தெரிஞ்சது. நான் நினைச்சேன் மன்மோயினில இருந்து எப்படி இங்க ஓடி வருது, நான் அப்ப சீக்கிரமா வந்தேன். இப்ப முன்னால உட்காந்து பிரதரோட கிளாஸ் கேட்டேன். அப்ப அவ்வளோ நல்லா பவர்ஃபுல்லா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. பிறகு எப்படி நம்ம கிளாஸ் எல்லாமே கேட்டோம். அப்புறம் பட்டி, இப்ப இந்த பட்டி கூட எப்ப ஆரம்பிச்சதோ அப்ப முதல்ல நம்ம வந்து வாக்கிங்காக, இப்ப பிரதர் வந்து எல்லா பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், எப்படி பிசிக்கல், மென்டல், சோஷியல், ஸ்பிரிச்சுவல் எல்லாத்தையுமே வந்து சொல்லி கொடுத்துடுறாரு. ஸோ முழுமையான ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்னு தான் இதுக்கு சொல்லணும். முதல்ல அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளதான் வந்து சுத்திட்டு இருந்தோம், வெறும் வந்து வாக் பண்ணிட்டு இருப்போம். வீட்டுல இருந்து 2-3 கிலோமீட்டர்ஸுக்குள்ளதான் இருந்தது. ஆனா அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பார்க் இருக்கு வீட்டுக்கு பக்கத்துல. அது வந்து காடு போல இருக்கும். அதாவது வந்து டவுன் தான், ஆனா அங்க வந்து கொஞ்சம் தூரத்துல இருக்கிறதுனால காடு போல இருக்கும். கொஞ்சம் மண்ணு, ட்ராக் இதெல்லாம் இருக்கும்.
அப்ப என்னுடைய லௌகிக சகோதரி எல்லாம் வந்திருக்காங்க. அங்க ஈவினிங் 5:30 போவோம். அதாவது காட்டுல இவ்வளவு நிறைய பார்க், அங்க வந்து அப்படியே சுத்திட்டு இருப்போம். பிரதரோட கிளாஸஸ் வந்து எல்லாரும் கூட சேர்ந்து கிளாஸஸ்லாம் நம்ம வந்து கேட்டுட்டு இருப்போம். அப்புறம் முரளி அதுக்கப்புறமா வந்து இருக்கும். ஒண்ணு ஃபுல் கிளாஸஸ் பத்தி முழுமையான ஒவ்வொரு கிளாஸ்லயும் பிரதர் நிறைய ஆக்டிவிட்டிஸும் சொல்றாரு. அதுவும் வந்து நம்ம செஞ்சோம். ஸோ அப்ப ஃபுல் டிராஃபி எடுக்கணும் அப்படின்னு டிராஃபி கூட ஒரு நாளைக்கு எடுக்கணும் தான். அப்ப ஒரு டிராஃபி கண்டிப்பா கிடைக்கணும் தான், ஒன்னாவது அட்லீஸ்ட். ஏன்னா இவ்வளோ கிளாஸஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா அப்ப நடுவில் வந்து கொஞ்சம் சம்மர் வெக்கேஷன் 1 மந்த்துக்காக லீவ் இருந்தது. இப்போ முதல்ல இருந்தே ஃபுல்லா ரெடி பண்ணோம். இப்போ இந்த டைம்ல கொஞ்சம் எழுதவும் செய்யணும், ரெஜிஸ்டரும் பண்ணேன். ஃபுல் ஆக்டிவிட்டீஸும் அந்த டைம்ல வந்து எழுதினேன். பிறகு மார்க்ஸ் கூட சுஷில் பைஜி எப்படி சொல்லுவார் இல்லையா, அவர் எம்ஏடா இருந்தாரு, அதுல ஃபெயில், நான் கூட ஃபெயில் ஆயிட்டேன் தான். நான் சுஷில் பாய் எப்படி எல்லாரோட அனுபவத்தை கேட்குறாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அதுல நம்பர் வந்து கம்மியாக வந்திருந்தது. மற்றபடி ஃபுல் டெஸ்ட் வந்து எல்லாமே கொடுத்தோம். ஒரு டெஸ்ட் கூட நான் வந்து விடலை. இது வரைக்கும் என்னெல்லாம் எம்பிபிஎஸ்ல கூட என்னன்னா அது படிக்கிறதுக்கான ஒரு பேட்டர்ன் இருக்கு. ஸோ அதுல எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, சங்கம் யுகத்துல பாபா பிரதர் மூலமா செய்ய வைக்கிறாரு, இதுதாங்க எம்பிபிஎஸ் படிப்புலயும் பேட்டர்ன்னு தோணுச்சு. ஏன்னா நேஷனல் மெடிக்கல் கமிஷன்ல நம்மளுடைய கரிக்குலம்ல என்ன இருக்கணும், முதல்ல லெக்சர் இருக்கும், 250 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க ஒரு பேட்ச்ல எம்பிபிஎஸ்ல. அப்ப இங்க எல்லைக்கு அப்பாற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ பிரதரோட கிளாஸஸ் வந்து நடக்கிறப்ப அப்ப அது எல்லைக்கு அப்பாற்பட்ட படிப்பு. ரெண்டாவது எஸ்ஜிடின்னு சொல்லுவாங்க, ஸ்மால் குரூப் டீச்சிங் அப்படின்னு இருக்கும். ஸோ டெமான்ஸ்ட்ரேஷன் மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு சின்ன ஒரு ரூம்ல நடந்துட்டு இருக்க ஸ்மால் குரூப் டீச்சிங் இது. ஆனா இது எல்லைக்கு அப்பாற்பட்டு இருக்கு. மூன்றாவது செல்ஃப் டைரக்டட் லேர்னிங்னு சொல்லுவாங்க, இதுவும் பிரதரும் பண்ண வைக்கிறாரு. எல்லாருக்குமே எல்லாரும் இங்கேயே உட்காந்து அவங்கவுங்களுக்கு ஆக்டிவிட்டி பண்ணி கத்துக்கிறோம். அந்த ஆக்டிவிட்டி பண்றதன் மூலமா நம்ம கத்துக்கிறோம். ஸோ இதுவும் அங்க கூட வந்து டாக்டர் ஆகணும்னா இதான் நடக்கும். அதுக்கப்புறமா அசஸ்மெண்ட் இருக்கும். तेजस्वी तुम, ओजस्वी तुम, तेजस्वी तुम, प्रचंड महाशक्ति हो तुम, प्रचंड महाशक्ति हो तुम, अनुशासन की महाक्रांति हो तुम, अनुशासन की महाक्रांति हो तुम, महाक्रांति हो तुम, तेजस्वी तुम, ओजस्वी तुम, तेजस्वी तुम, प्रचंड महाशक्ति हो तुम, प्रचंड महा